الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وما أرسلنا من قبلك إلا رجالا نوحي إليهم. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, என்னுடைய ஆசிரிய பெருந்தகைகளே, இன்னும் இப்பொழுது பட்டம் பெறவிருக்கின்ற உலமா பெருமக்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, பொதுவாக எல்லா மதரசாக்களிலும் பட்டமளிப்பு விழா நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. பட்டம் பெறக்கூடிய இந்த நாள் எப்படிப்பட்டதென்றால், சில சமயங்களில் வெயிலும் அடிக்கும், மழையும் பொழியும். இதே போன்று தான் இன்று பட்டம் பெறக்கூடிய இந்த மாணவர்கள் இன்பமாகவும் இருக்கிறார்கள், கவலையாகவும் இருக்கிறார்கள், ஆதங்கத்தோடு ஆசையோடும் இருக்கிறார்கள். காரணம், நாம் எடுத்த இந்த பெரிய முயற்சி, மதரசாவினுடைய வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய ஒரு தியாக வாழ்க்கை. இந்த மாணவர்கள் மட்டும் தியாகம் அல்ல, ஒரு விதத்தில் இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய தியாகம் மிகப்பெரியது. ஒரு மாணவர் ஹாஃபிதாக ஆகிறார் என்றால், சூரியனை விட பிரகாசமான கிரீடம் பெற்றோர்களுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், பெற்றோர்களின் தியாகம் மிகப்பெரியது, மறந்துவிடக்கூடாது. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் காபத்துல்லாவிற்கு பக்கத்தில் விட்டு வரும் பொழுது, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். ரப்பே, புற்பூண்டுகள் கூட இல்லாத இடத்தில் விட்டு வந்திருக்கின்றேன். ஆனால் ஏன் தெரியுமா? லியுகீமுஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும், இந்த தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நான் விட்டு வருகின்றேன். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளை கைவிட்டு விடாதே. வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், உனக்கு அவர்கள் நன்றி செலுத்தும் அளவிற்கு நீ நல்ல உணவை வழங்க வேண்டும் என்று துவா செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த துவாவை நம்முடைய உலமா பெருமக்களுடைய ஹக்கிலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் விட்டு மதரசாவை விட்டு செல்லும் பொழுது, உண்மையில் சொல்கிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கவலையோடு செல்வார்களோ அப்படித்தான் இவர்களுடைய பெற்றோர்கள் மதரசாவில் விட்டு கவலையோடு செல்வார்கள். பிள்ளையை திரும்பி பார்த்து கொண்டே செல்வார்கள், சலாம் சொல்லிக்கொண்டே செல்வார்கள். என்னுடைய பிள்ளை நல்லா சாப்பிடணும், வீட்டில் பிரியாணி ஆக்கினா பிள்ளை ஞாபகம் வந்துடும், ஒரு குஷ்கா ஆக்கிட்டா பிள்ளை ஞாபகம் வந்துடும். இவ்வளவு பெரிய ஒரு தியாகமான வாழ்க்கைக்கு பிறகு இவர்கள் இன்று பட்டம் பெற்று செல்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம் என்றால், இந்த மதரசாவை விட்டு பிரிகிறோம், ஆசிரியர்களை விட்டு பிரிகிறோம் என்ற கவலை இன்னும். நான் இந்த சமுதாயத்திற்கு செல்ல போகிறேன், அல்லாஹ் என் மூலமாக தீனுடைய வேலையை வாங்க வேண்டுமே என்ற மிகப்பெரிய ஆசை, ஆர்வத்தோடு இவர்கள் விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய இந்த நிகழ்ச்சி. அல்லாஹு தாலா இன்று பட்டம் பெறக்கூடிய இந்த ஆலிம்கள் மூலமாக அல்லாஹு தாலா பெரும் தீனுடைய பணிகளை அல்லாஹ் வாங்குவானாக. ஒரு செய்தியை கடைசியில் சொல்லி முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆரம்பமாகவே சொல்லிவிடுகின்றேன், காரணம் நேர குறைவு. அல்லாஹு தாலா காபத்துல்லாவை பற்றி சொல்கின்றான், ஹுதல் லில் ஆலமீன் என்று. அகிலத்தார்கள் அனைவர்களுக்கும் காபத்துல்லா நேர்வழி காட்டுகிறது என்று சொல்கிறான். போன வருஷம் ஹஜ்ஜிக்கு போகும்போது ரொம்ப சிந்திச்சேன் அந்த ஆயத்தை வச்சு. அகிலத்தார்களுக்கு நேர்வழி காட்டின்னு சொல்ல, முபாரக்கன் பரக்கத்தானதுன்னு சொல்றான், அதெல்லாம் விளங்குது. அங்க போயிட்டு வந்தாலே பரக்கத்தான வாழ்க்கை, ஏழையா ஆக மாட்டாங்க, எல்லாம் விளங்குது. ஆனால் ஒன்று விளங்கவில்லை, ஹுதல்லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு அது நேர்வழி காட்டுகிறது. ஆனால் உண்மை என்ன? முஸ்லிம்களை தவிர யாரும் அங்கு செல்ல முடியாது. அப்படி இருக்க அகிலத்தார்களுக்கு எப்படி நேர்வழி காட்டும்
இது பல தப்சீர்ல தேடும் போது ஒரு இடத்துல ஒரு கிதாப்ல கிடைச்சிச்சு. அல்லாஹ் அக்பர், எழுதியிருக்காங்க, காபத்துல்லா நேர்வழி காட்டும். எப்படி தெரியுமா? அந்த காபத்துல்லாவை பார்த்து விட்டு வரக்கூடிய ஹாஜிகளின் மூலமாக நேர்வழி காட்டும் என்று எழுதியிருக்கிறார். காபத்துல்லாவை பார்த்த பிறகு ஒரு ஹாஜி எப்படி திரும்ப வேண்டும் என்றால், முழுமையான முஸ்லிமாக அவருடைய சொல் செயல் அனைத்தும் அவர் மக்களுடைய ஹிதாயத்திற்காக, மாற்று மதத்தவர்கள் கூட பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழ வேண்டும், மனிதன் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் என்பது இவரை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு ஒரு ஹாஜி வாழ்ந்து காட்ட வேண்டும். இதே போன்று தான் நாம் இந்த மதரசாக்கள் நேர்வழி காட்டி, அகிலத்தாருக்கு அருட்கொடை, இது இஸ்லாத்தினுடைய கேந்திரங்கள், இதுதான் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய கோட்டைகள் என்று சொல்கிறோமே, இந்த மதரசாவின் மூலமாக எப்படி நேர்வழி பரவும் என்றால், இங்கு ஓதிவிட்டு செல்லக்கூடிய மாணவர்களாகிய நம் மூலமாக இன்ஷா அல்லாஹ் தீன் பரவ வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த பாதை உண்மையில் சற்று கடினமான பாதை என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன். மக்கள் எல்லாம் கேட்டார்கள், இறை தூதராக வானவர்களை அனுப்பியிருக்கலாம் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு பதில் சொல்லும் பொழுது அல்லாஹ், இறை தூதர்களாக நாம் வானவர்களை அனுப்ப மாட்டோம், மனிதர்களைத்தான் அனுப்புவோம் என்று சொல்லுகின்ற இடத்தில் மனிதர்கள் என்று சொல்லாமல் ஆண்கள் என்று சொல்கிறான். ஆண்களைத்தான் நாம் நபிமார்களாக அனுப்புவோம். ஏன் தெரியுமா? பெண்களால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது. எனவே எந்த பெண்ணையும் நபியாக அனுப்பவில்லை. அந்த நபிமார்களுடைய வாரிசுகள் உலமாக்கள் என்றால் ஆண்கள் தான் கடினமான வேலையை செய்ய முடியும். எனவே பெண்களை நபியாக ஆக்கவில்லை. காரணம், நுபுவத் என்பது கடினமான ஒரு செயல். அது ஒரு பதவி மட்டுமல்ல, மிகப்பெரிய பொறுப்பு. என்றால் அந்த நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாமும் மிகப்பெரிய கடினமான உழைக்க தயாராக இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். காரணம், இது நபிமார்களுடைய வேலையை செய்ய நாம் புறப்படுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அல் உலமாஉ வரஸத்துல் அம்பியா. உலமாக்கள் நபிமார்களின் வாரிசு என்று சொன்னார்கள். இந்த சிறிய ஹதீஸிற்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சுருக்கமாக ஒரு வார்த்தையில் விளக்கம் சொன்னார்கள். நபிமார்களை விட உயர்ந்த அந்தஸ்து எதுவும் இல்லை, அந்த நபிமார்களுக்கு வாரிஸ் என்பதை விட சிறந்த சிறப்பும் எதுவும் இல்லை. வாரிசுன்னு யாருக்கு சொல்லுவாங்க? ஒருத்தர் மூத்தா போறாரு, அவருடைய சொத்து யாருக்கு கிடைக்கும்? பேரனுக்கு கிடைக்குமானா, மகன் இருந்தால் பேரனுக்கு கிடைக்காது, மகன் இருந்தால் பேரனுக்கு கிடைக்காது. காரணம், நெருங்கியவர் தான் வாரிஸ். உலமாக்கள் நபிமார்களின் வாரிஸ் என்றால் என்ன பொருள்? இவர்கள் தான் நபிமார்களுக்கு மிக நெருக்கமானவர்கள், மிக நெருக்கமானவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய மதரசாக்கள் தான் தாருல் அர்கம். இதே போன்று அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த திண்ணை தோழர்கள் வீற்றிருந்த மதரசா, மஸ்ஜித் நபவியில் உருவாக்கப்பட்ட அந்த மதரசா, அந்த மதரசாவை பொறுப்பேற்று நடத்தியவர்கள் அன்சாரி தோழர்கள். அந்த மதரசாவினுடைய முதல்வர் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மதரசாவின் மாணவர்களுக்கு அமீர் யார் என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நான் நீண்ட நேரம் பேசுவதற்கு நேரம் இல்லை என்ற காரணத்தினால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில செய்திகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று 4 ஆண்டுகள் தான் ஆனது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். குறைந்த காலம் தான் நபி அவர்களோடு இருந்தார்கள். ஆனால் எல்லா சஹாபாக்களை விட அதிகமான ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் அறிவிக்க முடிந்தது. எல்லோருக்கும் கொஞ்சம் சந்தேகமும் கூட, முஸ்லிமாய் 4 வருஷம் தான் ரசூலுல்லாவோட இருந்தாரு, நமக்கு தெரியாததெல்லாம் சொல்றாரு, நமக்கு தெரியாத ஹதீஸ் எல்லாம் அவர் சொல்றாரே என்று சந்தேகம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சந்தேகப்படுகிறார்கள் என்பதை தெரிந்த பொழுது புகாரியில் வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களாகிய முஹாஜிரீன்கள் அவர்கள் வியாபாரத்திற்கு சென்று விட்டார்கள், என்னுடைய தோழர்களாகிய அன்சாரிகள் விவசாயம் செய்ய சென்று விட்டார்கள். இந்த அபூ ஹுரைரா எங்கு சென்றேன்? ஒரு ஜான் வயிறு நிரம்பினா போதும், ரசூலுல்லாஹ்வுடைய காலுக்கடியிலே உட்கார்ந்து இருந்தேன்றாங்க.
எனக்கு வீடு வாசல் பெருசா எந்த ஆசையும் இல்லை. அவர்கள் சொல்வதை சுருக்கமாக சொல்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், நான் உப்பிய ரொட்டியை வாழ்நாளில் சாப்பிட்டதில்லை. உப்பிய ரொட்டினா என்ன அர்த்தம்? சுட சுட சுட்டு போடுவாங்க, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதில்லை. கோடு போட்ட ஆடைகளை உடுத்தியதில்லை. எனக்கு யாரும் பணிவிடை செய்ததில்லை. நான் தான் எல்லோருக்கும் பணிவிடை செய்வேன். இதுதான் என்னுடைய வாழ்நாள். ஒரு நாள் கனிமத் பங்கு வைக்கப்படுகிறது. கனிமத் வந்தாலே, அன்பளிப்புகள் வந்தாலே, அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களுக்கு தான் முதலில் பங்கு வைப்பார்கள். நமக்கெல்லாம் ஒன்று தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியை தருவதற்காக வந்து நின்ற பொழுது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? திண்ணை தோழர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அந்த அடிமைகளை விற்று அந்த காசில் என்னுடைய திண்ணை தோழர்களுக்கு நான் உணவளிக்க வேண்டும். எனவே ஃபாத்திமா, நீ அடிமையை கேட்காதே, நீ தஸ்பீஹே ஃபாத்திமாவை ஓதிக்கொள் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு நபி அவர்கள் அந்த திண்ணை தோழர்கள் அவர்களை கவனிப்பார்கள். அப்படி கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பங்கு வைக்கப்படுகிறது. யாருக்கு என்ன தேவையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் காணோம். திடீர்னு பாக்குறாங்க, அபூ ஹுரைரா உங்களுக்கு என்ன எதுவும் வேணாமான்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு இந்த கனிமத்தெல்லாம் வேணாம் யா அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த கனிமத்தெல்லாம் வேணாம். அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இல்மை மட்டும் எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். அவர்கள் தான் இந்த உலமாக்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா லனா இல்முன் வலில் அஅதாஇ மாலுன், அல்லாஹ் பங்கு வைத்த அந்த பங்கை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கு கல்வியை பங்கு வைத்தான், எங்களுடைய விரோதிகளுக்கு உலக செல்வத்தை பங்கு வைத்து கொடுத்தான். ஒருத்தர் இதை மாத்தி ஒருத்தர் அமைச்சிருந்தாரு. என்னன்னா, லனா லஹ்முன் வலில் ஆதாய் பவுலுண்டர், எங்களுக்கு மாட்டு இறைச்சி, அவங்களுக்கு பாவம் ஊத்துறோம் அப்படின்னு. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம். கணியத்திற்குரிய ஏதோ நமக்கு வெறும் இல்மு மட்டும் கிடைச்சதுன்னு சொல்லாதீங்க, நினைச்சிட வேண்டாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டான், உங்களுக்கு கல்வி ஞானம் வேண்டுமா அல்லது உலக செல்வம் வேண்டுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? கல்வி ஞானத்தை தான் தேர்ந்தெடுத்தார்கள். அதன் மூலம் அல்லாஹ் உலக ஆட்சியும் அல்லாஹ் கொடுத்து விட்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட கூறிய ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, லவ் குய்யிர்து பைனல் மஸ்ஜிதி வல் ஜன்னதி லக்தர்துல் மஸ்ஜித, அல்லாஹ் என்னை அழைத்து சொர்க்கத்திற்கு செல்கிறாயா அல்லது பள்ளிவாசலுக்கு போறியான்னு கேட்டா நான் எங்க போய் உட்கார்ந்துருவேன்? நம்மள என்ன செய்வோம்? சொர்க்கத்துக்கு ஓடி போயிடுவோம். அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் மஸ்ஜிதை தான் தேர்வு செய்வேன். இதற்கு காரணம் என்ன எழுதுகிறார்கள்? சொர்க்கத்திற்கு நாம் சென்றால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், மஸ்ஜிதிற்கு நாம் சென்றால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். உலக செல்வங்கள் கிடைத்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், ஆனால் மார்க்க கல்வியை கற்று அதை பரப்பினால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். அதை தேர்ந்தெடுத்தவர் தான் இந்த உலமாக்கள். அல்லாஹ் இவர்களை கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நேரம் குறைவின் காரணத்தினால் சில செய்திகளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். ஒரு சில செய்திகள். அதில் முதலாவது மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், கூனூ ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குன்தும் தத்ருஸூன், நீங்கள் வேதத்தை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறீர்கள். எனவே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் அமல் செய்கின்ற தௌஃபீக்கை எனக்கும் தருவானாக. கூனூ ரப்பானியீன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்லர். நீங்கள் வேதத்தை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தில் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ரப்பை சார்ந்தவர்களாக ஆகிவிடுங்கள், ரப்பை சார்ந்தவர்கள். எனவேதான் நமக்கு நாளையிலிருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? மௌலவின்னு சொல்லுவாங்க. மௌலவின்னு சொன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் அந்தஸ்து குறைவு மாதிரி தெரியும். சின்ன பசங்களை மௌலவின்னு சொல்லுவாங்க, பெரியவங்களா இருந்தால் மௌலானான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மௌலானான்னு சொல்றதை விட மௌலவின்னு சொல்றதுல தான் பெரிய சிறப்பு. ஏன் தெரியுங்களா? மௌலானா என்பதில் உள்ள மௌலா அல்லாஹ் குறிக்காது. அந்த மௌலாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. தலைவர்ன்ற அர்த்தம் இருக்கு, மச்ச வேலைக்காரன்ற அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் மௌலவியில உள்ள மௌலா இருக்க, அது அல்லாஹ்வை தான் குறிக்கும். ஏன்? மௌலவி இவர்கள் மௌலாவாகிய அல்லாஹ்வை சார்ந்தவர்கள். இனி இவர்கள் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் இவர்களுடைய சொல் செயல் வாழ்க்கை அனைத்தும் மௌலாவை சார்ந்ததாக ஆகிவிடும்.
இவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். வரும்போது கிதாபில் படிச்ச ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு மனிதர், அந்த காலத்துல எல்லாம் இந்த காசு அனுப்புவாங்க, கொரியர் இருக்காங்க, என்னன்னு மணி ஆர்டர் 1 லட்சம் வந்துச்சான். மணி ஆர்டர் ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சாரு. அஷ்ரஃப் அலி தானவி அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி ஜகாத்தெல்லாம் வாங்க மாட்டாங்க இல்லையா? இன்ஷா அல்லாஹ் உலமாக்களாகிய நபிமார்களுடைய வாரிசுகளாகிய நாமும் இன்ஷா அல்லாஹ் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அஷ்ரஃப் அலி தானவி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் லெட்டர் எழுதினாரா, நான் எப்படிப்பட்ட மாணவர் சீடர்னா, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க, 1 லட்சம் யாராவது உங்களுக்கு கொடுப்பாங்களா, என்ன மாதிரி ஒரு சீடர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு எழுதினாராம். அஷ்ரஃப் அலி தானவி எழுதினாங்களா திருப்பி, என்ன மாதிரி ஆசிரியரும் கிடைக்க மாட்டாங்க, 1 லட்சத்தை திருப்பி அனுப்பின ஆளுன்னாங்களா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஹிஷாம் என்ற மிகப்பெரிய ஒரு அரசர் ஹஜ் செய்வதற்கு வந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாலிம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அரசருக்கு பார்த்த உடனே அவங்க சாலிம் அவங்ககிட்ட முசாஃபா செய்யணும், பேசணும் ஒரு ஆசை. மிகப்பெரிய ஆலிம். இப்படி முசாஃபா செஞ்சுட்டு, உங்களுக்கு எந்த தேவைனாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதை, ஏன்னா பெரிய அதிகாரிகள்லாம் என்ன செய்வாங்க, அரசர், உங்களுக்கு எந்த தேவைனாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்னாங்களா, காபத்துல்லால வச்சு உங்ககிட்டயா கேட்பேன் அப்படின்னாங்க. இவர் வெளியில போய் உட்காந்துட்டார். எப்படா வெளியில வருவாங்க, திருப்பி அதே மாதிரி கேட்கலாம் அப்படின்னு. காபத்துல்லால அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்காந்துதான் அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. வெளியில எப்போ ஒரு முசாஃபா செஞ்சு திருப்பி கேட்டாங்களாம், உங்களுக்கு ஏதாவதுனாலே என்கிட்ட சொல்லுங்க நான் சரி. என்ன கேட்டாங்களாம், மறுமை சம்பந்தமாவா உலக சம்பந்தமாவா? மறுமை சம்பந்தமா அது நீங்களே பார்த்துக்கிடுவீங்க, உலக சம்பந்தமாகத்தான் கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், உலகத்தை படைத்தவனிடத்திலேயே நான் இன்னும் உலகத்தை கேட்டதில்லை. ஏன்? அது முகத்தர், விதித்தது கிடைக்கும். நான் துஆவுக்காக கையை ஏந்தினால் மறுமையைத்தான் கேட்கிறேன். உலகத்துக்கு சொந்தக்காரனிடத்திலே நான் உலகத்தை கேட்பதில்லை, உங்களிடத்தில் என்ன கேட்பது என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட இஸ்திக்னாயியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அடுத்து மிக முக்கியமானது அஹ்லாக். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் அடுத்த ஒரு சில செய்திகளுக்கு, அஹ்லாக்ல என்ன அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபபிமால உள்ள அந்த மா இருக்கு இல்லையா, எல்லா தஃப்சீர்லயும் மா ஜாயிதுன்னு போடுவாங்க. அல்லாஹ்வின் பேரருளால் நபியே அந்த சஹாபாக்களிடத்தில் நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் மட்டும் நளினமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அந்த சஹாபாக்களை சென்றிருப்பார். கொஞ்சம் கவனிக்கணும், சஹாபாக்களை விட நபி அவர்களை நேசித்தவர்கள் யார்? ஆனால் நளினம் மட்டும் இல்லை, நற்குணம் மட்டும் இல்லை என்றால் அந்த சஹாபாக்களே போயிருப்பாங்க. ஆனால் நபியே அல்லாஹ்வின் பேரருளால் நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள். இந்த ஆயத்துல 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சு அப்படின்னா உஹது யுத்தம் முடிந்து வரும் பொழுது இறங்கியது. ஏன் இந்த இடத்துல உஹது யுத்தம் முடிந்து வரும் பொழுது நபி அவர்களை பார்த்து ஏன் இப்படி சொல்கிறான்? அல்லாஹ்வின் பேரருளால் நபியை நீங்கள் அந்த சஹாபாக்களிடத்தில் நளினமாக நடந்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் ஏன் கூறுகிறான் என்றால், இந்த 40 பேரை நிக்க வச்சாங்க இல்லையா, நமக்கெல்லாம் தெரியும், ஷார்ட்டா சொல்றேன். அந்த 40 பேர் நிக்க வச்ச இடத்துல நிக்காம வந்ததுனால நபி அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது. நபி அவர்களுடைய தலையில் தலைக்கவசம் இரும்பு தொப்பி நபி அவர்களுடைய தலையில் வைத்தே உடைத்து விட்டார்கள். அப்ப எப்படி அடிச்சிருப்பாங்க ரசூலுல்லாஹ்? ஒருத்தன் ஓங்கி ஓங்கி வெட்டினா வாளால, 2 உருக்கு சட்டை போட்டதுனால உள்ள நுழையில, இவ்வளவு அடி. இதற்கெல்லாம் காரணம் யாரு? நாமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் மேல, நபி அவர்கள் நிற்க வைத்த அந்த 40 பேர் அங்கிருந்து வந்துட்டாங்க, அதனாலதான் இதெல்லாம் எல்லா தோல்வி. ஹம்சா ரலியல்லாஹு கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டார்கள். அனைத்திற்கும் காரணம் அங்கு இருந்தவர்கள் வந்து விட்டார்கள். சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. ஆனா அல்லாஹ் சொல்றா, நபியை நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள். உஹது யுத்தத்துக்கு பிறகு ஏன் கிதாபில் எழுதியிருக்காங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 40 நபர்களில் பல நபர்கள் ஷஹீதாயிட்டாங்க. சில பேர் இருந்தாங்களா, அவங்கள கூப்பிட்டு நான் நிக்க வச்ச இடத்துல ஏன் நிக்கலன்னு கேட்கல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் யாரையும் கேட்கல. இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய 2வது செய்தி மிக முக்கியமானது. ஃபபிமால உள்ள மா இருக்க,
அதை ஜாயிதுன்னு சொல்லாம இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க கேள்விக்குறின்றாங்க. ஆச்சரிய கேள்விக்குறி. அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டு கேட்கிறானா, அல்லாஹ்வின் எந்த அருளால் இவ்வளவு உங்களால் நளினமாக நடந்து கொள்ள முடிந்தது? இந்த நளினத்தன்மை உலமாக்களாகிய நபிமார்களுடைய வாரிசுகளாகிய நமக்கு மிக முக்கியம். நான் பல செய்திகளை சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் கடைசியாக நான் கடைசி செய்திக்கு வந்து விடுகின்றேன். ஹஸரத் அவர்கள் எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிக ஆழமாக சொன்னார்கள், முத்தாலா படிச்சுக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நிறைய பேர் முத்தாலா எங்கே பண்ணுறாங்க தெரியுங்களா? ஒரு வாரம் ஜும்மா முடிஞ்சுன்னா முத்தவல்லியவே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. என்ன தப்பு செய்கிறாரு, செக்ரட்டரியை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது, யார் என்ன. அதுதான் ஜும்மா குறிப்பு. தயவு செய்து அப்படி ஆக்கக்கூடாது. தனிநபர்களுடைய தவறை தனியாக அழைத்து என்ன செய்யணும்? பயான் குறிப்பு கித்தாபில் இருந்து எடுக்கணும். எங்கே எடுக்கக்கூடாது? மனிதர்களை பார்த்துக்கிட்டே எடுக்கக்கூடாது. ஒன்று நான் சொல்ல வந்தது ஆழமான முத்தாலா. அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் தெரியும். உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். ஹிஜ்ரி 9. இதெல்லாம் கவனிக்கணும் கொஞ்சம். ஹிஜ்ரி 9 இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். வரும் பொழுது சொல்றாங்க, கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னன்னே தெரியல, நான் முஸ்லிமாக ஆனதிலிருந்து உடலில் ஒரு வலி எந்த அளவிற்கு வலிக்கிறது என்றால் அந்த வலியினால் நான் மரணித்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன். அந்த வலியினால் நான் மரணித்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. எந்த இடத்துல வலிக்குதோ அங்க நீங்களே கை வைங்க. அப்ப இதுல இருந்து நிறைய சட்டங்கள் எடுக்கிறாங்க. நம்ம தான் ஓதி ஊதணும் இல்லை, அவர் ஓதி ஊதிக்க சொல்லலாம். நபி அவர்கள் அதை தான் அவங்களுக்கு சொன்னாங்க. உங்களுக்கு எங்க வலிக்குதோ அங்க கையை வைங்கன்னாங்க. பிஸ்மில்லான்னு 3 தடவை சொல்லுங்க அப்படின்னாங்க. அடுத்து அந்த துவாவை சொல்லி தராங்க. அல்லாஹும்ம பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. யா ரப்பே, உன்னுடைய வல்லமை, உன்னுடைய கண்ணியத்தின் பொருட்டால் கேட்கிறேன். எந்த வலியை நான் உணர்கிறேனோ, எதை நினைத்து அஞ்சுகிறேனோ, சில சமயம் வலி வந்துச்சுன்னா கேன்சரோன்னு பயப்படுவோம், ஹார்ட் அட்டாக்கோன்னு பயப்படுறோம். இப்படி பயப்படுறோம்ல. எதை நான் அஞ்சுகிறேனோ, எதை நான் உணர்கிறேனோ, அந்த வலியை விட்டு உன்னுடைய சக்தியின் மூலமாக, உடைய ஆற்றலின் மூலமாக, உடைய கண்ணியத்தின் வைத்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். இது 7 தடவை சொல்ல சொன்னாங்க. இது சொல்ல சொன்னாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருந்த வலி போயிருச்சுன்றாங்க. நிறைய விஷயங்கள் இதுல இருந்து எடுத்து சொல்றாங்க. இதுதான் கொஞ்சம் நல்ல முத்தாலா பண்ணுன்றது. 3 தடவை தான் பிஸ்மில்லா, 7 தடவை அந்த துவா. அப்ப மாத்திரை என்ன செய்யணும்? 2 வேளை போடுனா 2 வேளை போடணும், 3 வேளை போடுனா 3. அதே மாதிரி இந்த துவாக்கு எல்லாம் அப்படித்தான். தஸ்பீஹ் ஃபாத்திமா 33 தடவை தான் சுப்ஹானல்லாஹ், 34 தடவை சொல்லக்கூடாது அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த துவாவை ஓதுனா ஷிஃபா கிடைக்கும். இது ஹதீஸ்ல இருக்கு, முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்கு. நான் சொல்ல வர்றது என்ன தெரியுங்களா? கொஞ்சம் இதை ஆழ்ந்து முத்தாலா பண்ணலாம். எப்படி அப்படின்னா, சுலபமாக விளங்குவதற்கு நான் இதை உதாரணமாக எடுத்திருக்கிறேன். அவர் என்ன சொன்னார் வந்து, நான் மரணித்து விடுவேனோ என்று அஞ்சுகின்ற ஒரு வழியை வந்து சொன்னேன். ரசூலுல்லாஹ் இந்த துவாவை கத்து தந்தாங்க. வலி போயிருச்சுன்னாங்க. கொஞ்சம் டீப்பா அவரை எப்ப முஸ்லீம் ஆனாரு, எவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்தாருன்றதை எடுத்து பார்த்தா என்ன தெரியுமா இருக்கு? ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு முஸ்லீமா மாறுறாரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வரை ஹிஜ்ரி 55 வரை உயிரோடு வாழ்ந்தார். ஏறத்தாழ 46 ஆண்டு உயிரோடு வாழ்ந்தார். ஆனா வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? என்ன நம்ம செத்துருவணும்னு பயமா இருக்கு யா ரசூலுல்லாஹ். அப்ப அந்த துவாவை கத்துறாங்க. இப்ப இந்த துவாவை செஞ்சு பாருங்க. மரணித்து விடுவேனோ என்று அஞ்சிய நபருக்கு நபி அவர்கள் சொல்லி தந்த துவா 46 ஆண்டு வாழ்ந்தார். இதெல்லாம் சேர்த்து அந்த துவாவை பார்க்கும்போது அந்த துவாவினுடைய பவரை புரியணும்ல. இதுதான் ஆழ்ந்த முத்தாலா என்று சொல்வார்கள். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் இங்கு பட்டம், குறிப்பாக இங்கு பட்டம் பெறக்கூடிய இந்த மாணவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா தீனுடைய மலர்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. உலக மக்கள், எனக்கு முன்னால் பேசிய தலைவர் அவர்கள் சொன்னதை போன்று, நாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தக்காரர்கள் அல்ல. நம்முடைய நபி, நம்முடைய குர்ஆன், நம்முடைய மதரசாக்கள், நம்முடைய மார்க்கம் அனைத்தும் உலக மக்களுக்கானது. இன்று பட்டம் பெறக்கூடிய நாமும் இன்ஷா அல்லாஹ் உலக மக்களுக்கானவர்கள். அல்லாஹ் தஆலா நம் மூலமாக அனைத்து மக்களுக்கும் நேர்வழி அல்லாஹ் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.